அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவிதை தலைப்பு +2 பொதுத் தேர்வில் என் பள்ளியின் தேர்ச்சி. +2 பொதுத் தேர்வில் 100ஐ தொடவிருந்த தமிழ் ஒருவனிடம் மற்றும் தோற்று 99% ஆனது. மாணவர்களின் முயற்சி விசையால் 100% இடப்பெயர்ச்சி அடைந்து இயற்பியலுக்கு வந்ததும் இயற்பியல் ஆசிரியரான என் முகத்தில் 10 நியூட்டன்களின் பெருமிதம். தேர்வில் கடினமான கேள்விகள் என புலம்பித் தள்ளிய வேதியியல் ஆசிரியருக்கு விளைபொருளாய் வந்த 100%த்தில் அவரில் புலம்பலெல்லாம் ஆவியாகி போனது. 100இன் சொந்தக்காரரான கணிதத்தில் 100 இல்லை என்றால் எப்படி? அவரும் 100 பெற்று மகப்பேறு விடுப்பில் இருக்கும் அவருக்கு இன்னொரு முறை மகிழ்ச்சி குழந்தை பிறந்தது. விலங்கியல் ஆசிரியர் 100%த்தை விலங்கிட்டு அடிமையாக்கியதில் டார்வின் வந்து வாழ்த்து மடல் வாசித்தார் அவருக்கு. தாவரவியல் கிளையில் பூத்த 100இல் ஆசிரியர் முகத்தில் வேர்விட்டிருந்தது மகிழ்ச்சி. கணினி ஆசிரியருக்கு வழக்கமாய் 100 வாங்குவதால் பள்ளியில் அவருக்கு மவுசு அதிகம். வரலாறில் எப்போதும் 100 பெற்று பொற்கால ஆட்சி நடத்துவதால் ராஜராஜ சோழனின் கம்பீரம் அந்த ஆசிரியரின் நடியில் தெரியும். பொருளாதாரம் நாட்டின் மட்டுமல்ல, எங்கள் பள்ளியின் 100%த்தின் ஆதாரம். மூலதனத்தில் இருந்து வெளியே வந்த கார்ல் மார்க்ஸ் அவருக்கு கை கொடுத்து விட்டு சென்றார். கணக்கு பதிவியலில் மாணவர்களுக்கு பற்று அதிகம் என்பதால் அங்கு வரவாக வந்தது 100%. வணிகவியலும் அதனுடன் கைகோர்த்து கொண்டது. வேளாண் அறிவியலுக்கு தேர்வு வயலில் மதிப்பெண் விளைச்சல் எப்போதும் அதிகம் என்பதால் 100%த்தை அறுவடை செய்ததும் ஆசிரியரின் முகத்தில் மகிழ்ச்சி நடவு செய்திருந்தது. வேலை வாய்ப்பு திறனில் 100% எடுப்பதே வேலையாகிவிட்டது. ஆனால் அந்நியனை அடித்து விரட்டிய நம்மால் அந்நிய மொழியை விரட்ட முடியாமல் அது ஆடிய கோர தாண்டவத்தில் சறுக்கிய தேர்ச்சியில் ஷேக்ஸ்பியரின் சோக நாடகமானது அவர் முகம். தோல்வி என்பது தள்ளி போடப்பட்ட வெற்றி என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டாலும் அதிகாரிகளின் வசைபாடும் ஏவுகணை தாக்குதலிலிருந்து எப்படி தப்பிப்பது? நன்றி.